والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சனிக்கிழமை தோறும் எமது ஜாமி தௌஹீத் பள்ளிவாசலிலே நடைபெற்று வரக்கூடிய அல் குர்ஆன் அஸ்-சுன்னா தர்பியா அமர்விலே இன்றைய தினம் ஒரு மனிதனுடைய சுயமரியாதை, ஒரு மனிதனுடைய மான மரியாதை காப்போம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை இந்த வாரம் சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, என்றைக்கும் பேசப்பட வேண்டிய, என்றைக்கும் சிந்தனையில் இருக்க வேண்டிய, அப்பப்போ மறந்து போகின்ற நேரங்கள் எல்லாம் உணர்வூட்டப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, சுயமரியாதை சம்பந்தமாக. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் என்ற வகையில் எங்களால் தவிர்த்து கொள்ளவே முடியாத ஒன்றாக இந்த பக்கம் இருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு சமூகத்தில் அநேகமாக தொழுது கால்கள் வீங்கி சுரந்து நெத்தியில் கரக்கட்ட வந்து இனி இல்லை என்ற அளவுக்கு தர்மம் நல்ல பணிகளில் ஈடுபடுகின்ற முயற்சிக்கின்ற அளவுக்கு அடுத்த மனிதனுடைய மான மரியாதை விஷயத்தில் கண்டுகொள்ளாமல் பொடுபோக்காக கணக்கெடுக்காமல் இருக்கின்ற ஒரு நிலையை எங்களுக்கு பார்க்கலாம். ஏனால் இது சம்பந்தமாக எங்களுக்கு உணர்த்தப்படுகின்ற வீதம் குறைவு, அல்லது உணர்த்தப்பட்டாலும் அதனால் ஒரு பெரிய ஒரு பாரதூரமாக எடுத்துக்கொள்கிறோம் இல்லை. ஆனால் ஒன்று உண்மை, என்னதான் அமல் செய்தாலும் அடுத்த மனிதனுடைய மானத்தில் கை வைத்த நிலைமையில் சொர்க்கம் என்பது எங்களுக்கு கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாத ஒன்று. ஒரு மனிதனுடைய மான மரியாதையில், ஒரு மனிதனுடைய சுயமரியாதையில் கை வச்சு என்னதான் தொழுதாலும், நோன்பு பிடித்தாலும், தர்மங்கள் பல செய்தாலும், சமூக சேவைகள் செய்தாலும், பள்ளிவாசலுண்டே கட்டி கொடுத்தாலும், என்ன செய்தாலும் அடுத்த மனிதன் மான மரியாதை விஷயத்தில் நாங்கள் பலகீனப்படுகின்ற நேரம் எங்களுடைய அமல்கள் எல்லாம் செல்லுபடியற்றதாக, அல்லாஹ்விடம் கணக்கெடுக்கப்படாததாக ஆகிவிடும் என்றது குர்ஆன் சுன்னாவுடைய நிலைப்பாடு. நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் மானம், சுயமரியாதை சம்பந்தமாக இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசுகின்றதை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது மானம் என்றால் அதுக்கு ஒரு வரைவிலக்கு நாங்கள் விளங்கிக்கணும். மானம் என்றால் என்ன, சுயமரியாதை என்றால் என்ன அப்படின்னு வருமாக இருந்தால், மானம் என்று சொல்கிற நேரம் ஒரு மனிதன் தன்னுடைய சுயமரியாதை, நட்பண்புகள், ஒழுக்கம் மற்றும் கண்ணியத்தை பேணி வாழக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு வாழ்க்கை. பிறரால், அடுத்தவங்களால் தன்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வராமல் தான் செய்யக்கூடிய செயல்களால் தன் குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ அல்லது இறை வழிபாட்டிற்கோ எந்த விதமான பங்கமும் வராமல் தடுத்து வாழக்கூடிய உயரிய பண்பு தான் மானம் என்று மானத்துக்கு வரைவிலக்கணப்படுத்துகிறார். அவள் மானம் என்றது வந்து ஒரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட அவருடைய உயிரிலும் மேலான ஒன்று தான் மானம் என்றது. அதே மாதிரி நாங்கள் சுயமரியாதை என்றதை பார்ப்போம் என்று சொன்னால், தன் மீதுள்ள மதிப்பு, தன்மானம், தன் மீதுள்ள மதிப்பு, தன்மானம். இதே மாதிரி ஒரு சுதந்திரமான மனிதன் என்ற ரீதியில் ஒரு மனிதன் உணர்வை குறிக்கக்கூடிய ஒன்று தான் சுயமரியாதை. அது எப்படின்னு சொன்னால், மற்றவங்க தன்னை பற்றி தன்னை இழிவுபடுத்தாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டதாகவும் ஒரு மனிதனுடைய கண்ணியமான வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இருக்கிற ஒன்று சுயமரியாதை. எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது, எனக்கு ஒரு மானம் இருக்குது. உங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது, உங்களுக்கு ஒரு மானம் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு மானம், மரியாதை, சுய கௌரவம் அதுக்கும் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சுயமரியாதை, மானம் என்பது இன்றியமையாது. அது இன்று வாழ முடியாது. உலகத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறோம் என்று சொன்னால், மானம் இழந்தவர்கள் உயிரை விட்டார்கள், தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. மிச்சமில்லை, மகள் மாற்றானோடு ஓடி போனால் இது மான பிரச்சனை. மகள் மாற்றானுடன் ஓடி போனால் இது மான பிரச்சனை. சமூகத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளால் தற்கொலை செஞ்சு கொண்டவங்க வேணுமா, தூக்குமாட்டு கொண்டவங்க வேண்டுமா, அல்லது ட்ரெயினில் மோதி இறந்து போனவங்க வேணுமா? ஏன்றாலும் மானத்தை விட பெருமதியான உலகத்தில் இல்லை. அப்போ நாங்கள் பேச போகிற தலைப்பு என்னென்னு சொன்னால், உங்களோட உள்ளங்களை திறந்து வைத்து கேளுங்க, உங்களோட காதுகளை கூர்மையாக்கி கேளுங்க. வெறுமனே ஒரு தலைப்பு மட்டுமல்ல, வெறுமனே ஒரு தலைப்பு உங்களோட முன்னுக்கு பேசிட்டு போகிறதல்ல. இது என்னோட உங்களோட உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் சம்பந்தப்பட்டது. என்ற சொர்க்கம் இதற்கு இருக்குது, என்ற நரகம் இதற்கு இருக்குது. இந்த தலைப்புக்குள்ளே என்ற சொர்க்கம் இருக்கு, இந்த தலைப்புக்குள்ள என்ற நரகம் இருக்கு. சொர்க்கத்தையும் நரகத்தையும் தொழுகையில் மட்டும் தேடையலாம், ஜக்காத், ஹஜ்ஜி, தர்மம், சமூக சேவை மட்டும் தேடையலாம்.
இந்த சொர்க்கத்தை தேடுறதுக்கு நம் முன்னவர்கள் சலஃபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் மான மரியாதை விஷயத்தை மிச்ச கவனம் எடுத்தாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜில் எந்த அளவுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால், இது ஏண்ட கடைசி ஹஜ்ஜா, கடைசி உரையாக இருக்கலாம், நல்லா காது கொடுத்து கேளுங்க, ஒழுங்கா கேளுங்க, எந்த அளவுக்கு இடையில சத்தத்தை உயர்த்தி சொல்றதுக்கு ஆட்கள் வைக்கிறாங்க. லட்சக்கணக்கானவங்க திரண்டு இருக்கிற இடத்துல இங்க சொல்றத அடுத்தவர் கேட்டு சொல்ற அளவுக்கு ஆட்கள் ரசூலுல்லாஹ் இடையில நிப்பற்றாங்க. சத்தம் போட வானாம்ன்றாங்க. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதில் ரசூலுல்லாஹ் முதலாவது கொடுத்த இடம் மானத்துக்கு தான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கொடுத்த இடம் மான மரியாதை சுயமரியாதைக்கு தான் முதலாவது இடத்தை கொடுத்தாங்க. உண்மையிலே இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாங்கள் வார்த்தைகளை விட்டுடுறோம். நாங்கள் சர்வசாதாரணமாக வார்த்தை விட்டுடுறோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. திருவள்ளுவர் ஒரு கருத்தை சொல்றாரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ட அதிகாரம் புறங்கூறாமை என்ற பாடத்தில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். என்ன, நெருப்பால சுட்ட காயம் அது உள்ளுக்கு ஆறிடும். நாவால சுட்ட ஒரு வார்த்தை, நாவால் சுட்ட ஒரு வடு அது ஆறவே ஆறாது. மன்னிக்கிற மனம், மன்னிக்கிற உள்ளம் எடுத்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது பின்னுக்கு அவன் வாழ்க்கையில் நிறைய தாக்கங்கள் ஏற்படுத்தும். உலகத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க வேண்டியது, சிறை வைக்க வேண்டிய நாக்கு. அடுத்த மனிதன் மான விஷயத்தில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சர்வசாதாரண நம்ம விளையாட்டு பார்க்கலாம். நான் பின்னால் சில செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு கேலி பேச்சு, ஜோக் பேச்சு, நாங்கள் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு கேலி பேச்சு, ஒரு அலட்சியமான ஒரு வார்த்தை, ஒரு கசப்பான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பார்வை, அது மற்றொரு மனிதண்ட எத்தனை இரவு பொழுதுகளை நரகமாக மாற்றுது. நாங்கள் பேசின ஒரு வார்த்தை, நீங்கள் சும்மா ஒரு வார்த்தை சொன்ன, அது உங்களுக்கு வார்த்தை, அது இன்னமொத்தருக்கு ஒரு குத்து வார்த்தை. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் நைட்டில் என்ன செய்யறான்னு சொன்னால் படுக்கிறான், எனக்கு தூக்கம் போகுதில்லை. அந்த வார்த்தை அவனை திருப்பி 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 யோசிக்க வைக்குது. ஏன் இப்படி சொன்னான், யோசிக்காம சொன்னாரா, ஏன் இந்த அளவு கீழ்த்தரமா நடந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையே, ஏன் இப்படி பேசினார். அந்த வார்த்தை பிரயோகம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய அளவில் ஆக்கிடும். நாங்கள் சிரித்து விட்டு மறக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சிரித்து விட்டு மறக்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்னொத்தண்ட தூக்கத்தை கெடுத்து அவரை இருட்டறையில் உட்கார வச்சு அதையே திருப்பி திருப்பி அசை போட்ட அளவுக்கு ஆக்கிடும். சில நேரம் மென்டலாக போகிற ஆக்கள் வைக்கிறாங்க ஒரு வார்த்தையால். அந்த ஒரு வார்த்தையால் உள்ளம் உடஞ்சி சுக்குநூறாய் போகிறவங்க இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும் அவங்களோட வழி தெரியாமல் பேசிட்டுறது. சமூகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒருத்தர் பேசினா ஹக்க ஹக்கன்னு சிரிக்கணும். அதுக்குண்டே சில பேர் இருக்கிற, சிரிப்புண்டாக்குறதுக்கே சில பேர் இருக்கிற. சிரிப்புண்டாக்குறவர் யோசிக்கிறல்ல, நான் அவரோட பேசினேன், சிரிப்புண்டாக்கிறேன், எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க. பாதிக்கப்பட்டவன் பகட்டுக்கு சிரித்தான். அவன் உள்ளுக்கு இருக்கிற வேதனை தீனால் சுட்ட புண் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதுதான் என்ன, நெருப்பால சுட்டது கூட ஆடிடும். வாயால போன அந்த வார்த்தை அவன் உள்ளத்தை கடுமையா தாக்குது. ஆனா நிறைய பேருக்கு ஜோக்கா விளங்குது. பகடியாக ஒரு சிரிப்பூட்ட கூட உண்டாக நிறைய பேர் பார்க்கிறாங்க. எங்களுக்கு எதிர நின்று புன்னகைக்கிற ஒவ்வொருத்தரும், சிரிக்கிற ஒவ்வொருத்தரும், அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலேயும் வெளியில சொல்ல முடியாத சோகங்கள், பெருங்கடலளவிலான துயரம் மறைஞ்சுதான் இருக்கு. எங்களோடு உதட்டளவோடு சிரிக்கிறான், அவனோட உள்ளுக்குள்ள நெருப்பு அவனுக்கு தான் தெரியும். வெளியில சிரிக்கிற எவ்வளவு பேர் உள்ளுக்கு அழுகுறாங்க, வெளியில சிரிக்கிற எவ்வளவு பேர் உள்ளுக்கு அழுது கொண்டு தான் இருக்கிறாங்க. வறுமையோடு போராடக்கூடிய ஒரு குடும்ப தலைவன், எனக்கு படிப்பு வரலையே என்று ஏங்கக்கூடிய ஒரு மாணவன், குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கக்கூடிய ஒரு தம்பதி, அல்லாஹ் கிட்ட தினமும் அழுது 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 மன்றாடக்கூடிய ஒரு தாய், நோய் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர், அடுத்தவங்களா எள்ளி நகை ஆடப்படக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற ஒருவர், ஹிண்ட் அடித்து எல்லாராலையுமே உதாசீனப்படுத்தப்படக்கூடிய ஒருவர். இவங்களோட மனோநிலை எப்படி இருக்கு இதை நாங்கள் உணரணும். அவங்களோட மனோநிலை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லாஹ் கொடுக்கல,
போற வார இடத்துல எல்லாம் இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையா. மாப்பிள்ளைக்குமே பிரச்சனை இல்லை, மாமி மைனுமார் மச்சமாருக்கே பிரச்சனை இல்லை, நிறைய ஊர் மக்களுக்கு அது பெரிய பிரச்சனை. இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையா. இதால உடஞ்சி போறவங்க கேட்கிறாங்க. 4 பேர்கிட்ட பேசிக்கொள்ற, 4 பேர்கிட்ட கதைச்சிக்கொள்ற. இன்னொரு கல்யாணம் முடிச்சு பாரு வாப்பா நீ, அவளோட மனசுக்கு அது எப்படி இருக்கும்? இன்னொரு கல்யாணம் முடிச்சு பாரு. அது சரி, அந்த ஆண் அந்த மலட்டுத்தன்மை இருந்தா பெண்ணை மட்டுமே குறை சொல்றோம். அப்படி வாழ்க்கை பிரிஞ்சு போனதுக்கு பின்னுக்கால அவனுக்கு கல்யாணம் படிச்சு இவளும் கல்யாணம் படிச்சு இவள் கல்யாணம் பண்ணி ட்வின்ஸ் ரெட்ட புள்ள பெற்ற வரலாறு இருக்கு, அவனுக்கு பிள்ளை இல்லா போன வரலாறு இருக்கு. நிறைய பெண்கள் மானசீக உளவுல மானத்தலை இழந்து போற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன வார்த்தைகள் பாவிக்கப்பட்டதை சமூகத்தை பார்க்கிறோம். யோசிக்காம பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு தான் வாழ்றாங்க, எங்களோட நடமாடுறாங்க. எங்களோட நடமாடுகின்ற எல்லாரும் ஏதோ ஒரு சோகத்தை சுமந்துட்டு தான் வைக்கிறாங்க. தங்களோட பாரத்தை குறைக்க இயலாண்டு சொன்னாலும் எங்களோட நச்சு வார்த்தைகளால, பாரத்தை குறைக்க இயலாண்டால் பரவாயில்ல, நச்சு வார்த்தைகளால அவங்களோட மனம் உள்ளம் புண்படாமல் இருக்கணும்ன்றதுல ஒரு முஸ்லிம் எப்பவும் கவனமா இருப்பான். என்ற வார்த்தையால அவன் உள்ள நோகப்படாதுன்றதுல ஒரு முஸ்லிம் எப்பவும் கவனமா இருப்பான். சில நேரம் நாங்கள் பேசி மனம் நொந்தேண்டு விளங்கினால் அடுத்த செகண்ட் மன்னிப்பு கேட்க தயங்கப்படாது. இஸ்லாம் அப்படித்தான் வச்சு. ஒரு நொடி நாங்கள் யோசிக்கணும், யாரையோ ஒருத்தர் நாங்கள் காயப்படுத்திட்டு நான் நிம்மதியாக உண்டு உறங்கி சந்தோஷமா இருக்கிறோம். எங்களால காயப்பட்ட அந்த மனிதர் நான் என்ன தவறு செஞ்சேன், தலையணைய நனைச்சி தேம்பி அழுது கதறி அழுது கொண்டிருக்கிறான். நான் என்ன தவறு செஞ்சதுக்காக என் மாப்பிள்ளையோட தம்பி எனக்கு அப்படி சொன்னேன், நான் என்ன தவறு செஞ்சதுக்காக என் கணவன் உம்மா அப்படி சொன்னேன், என் மனைவியோட வாப்பா அப்படி சொன்னேன், என் உறவு அப்படி சொன்னேன், என் பக்கத்து வீடு இப்படி சொன்னேன், ஏன் இப்படி சொன்னாங்க, நான் என்ன செஞ்சதுக்காக. இதை வெளியில சொல்லலாம வேதனையோடு தலையணைகளை நினைக்கின்ற பலர் சமூகத்தை வாழத்தான் சொல்றாங்க. உண்மையிலே வறுமைன்றது எல்லாருக்கும் உள்ளது. அல்லாஹ் சிலரை புறக்கி எடுத்திருக்கிறான். வறுமையை காரணம் காட்டி ஹிண்ட் அடிக்கிற பலர் இருக்கிறாங்க. நிறைய புள்ளைங்க, ஒருத்தருக்கு 7-8 புள்ள அல்லாஹ் கொடுத்த அருள், இதை பார்த்து ஹிண்ட் அடிக்கிற பலர் இருக்கிறாங்க. என்ன இதால உள்ளங்கள் காயப்பட்டு போன பலர் இருக்கிறாங்க சமூகத்தில். நிறைய பிள்ளைகளை பெற்று ஒருத்தர் 7-8 பிள்ளை பெற்று வாழ்றான். துவா செஞ்சுட்டு போ, நீ கொடுக்காத, நீ அவனுக்கு கொடுக்காத வார்த்தையை விடாத. என்ன புள்ள குட்டியை பெற்று போட்டிக்கு நாங்க பழி, நாங்க தின்ன கொடுக்கணும், இந்த வார்த்தை பிரயோகம் அந்த உள்ளங்களுக்கு எப்படி இருக்கு, காயம். இது நாங்க நாவால் நோமலா சொல்ற வார்த்தை, ஆனால் உள்ளத்தை கடுமையா காயப்படுத்துது. நாங்க என்னதான் தொழுதாலும், என்னதான் நோவு பிடிச்சாலும், என்ன தர்மம் செஞ்சாலும் அடுத்த மனிதன் உள்ளம் எங்களோட வார்த்தைகளால் ஒரு நாளும் உடைக்கப்படக்கூடாது, நொந்து விடக்கூடாது. மனித பண்புட மனித நேயத்தின உயர் பண்பு என்ன தெரியுமா? பிறர் மானம் காப்பது. சுயமரியாதை என்பது ஒரு கலை. கலைண்டா அது நிறைய முயற்சி பண்ணணும். ஏண்ட மரியாதை, ஏண்ட இமேஜ் பாதிக்கப்படாதுன்றதை நான் கவனமாயிக்கணும். உங்களோட இமேஜ், உங்களோட கௌரவம் பாதிக்கப்படாத நீங்க கவனமாய், ஒவ்வொருத்தரும் கவனமா தைக்கிறோம். இருக்கும் பாருங்க. சமூகத்தில் ஒரு மனிதன் விழுகின்ற நேரம் கை கொடுத்து தூக்குகின்ற மனிதர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. உண்மையிலே இதுதான் மனிதநேயம் அல்ல, இது மனிதநேயம். விழுகிறவனை தூக்கிவிட்ட மனிதநேயம், அது மட்டும்தான் மனிதநேயம் அல்ல. மனம் தளரும் பொழுது, மனம் உள்ளம் அதாவது நொந்து போகின்ற நேரத்தில் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவனை தேற்றுறது உண்மையான அன்புடைய வெளிப்பாடு. அது இருக்கணும். வெறுமனே முழு நேரம் சல்லியை கொடுத்து தூக்கி விட்டுறது மட்டுமல்ல. மனிதநேயத்தை உச்சகட்டமே தெரியுமா? மனம் தளருகின்ற நேரம் நான் உன்னோடு இருக்கேன் அப்பா, தைரியப்படு, யோசிக்காத, இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு பெரிய அருளா இருக்கும். பிறருடைய குறைகளை சுட்டிக்காட்டி சிரிக்கிறத விட நிறைகளை பாராட்டி மகிழ்றது மிகப்பெரிய தர்மம், மிகப்பெரிய சேவை. நாங்கள் இந்த உலகத்தில் போற பாதை நீண்ட ஒரு பாதை அல்ல, மிக சுருக்கமான ஒரு பாதை, மிக குறுகிய கால ஒரு பாதை. இதில் நாங்கள்
இந்த சிறிய வாழ்க்கையில் அடுத்தவங்களோட உள்ளத்தை நாங்கள் வென்று வாழணுமே தவிர நொந்து வாழக்கூடாது. வென்று வாழணுமே தவிர நொந்து வாழக்கூடாது. இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, கண்ணியம் இது மிக முக்கியமானது. இது மிக முக்கியமானது. குர்ஆன் சுன்னாட நிழல் சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, உயிரை போன்று மானமும் புனிதமானது. உயிரை போன்று மானமும் புனிதமானது. உயிருக்கு நிகராக உண்டில்லை, உயிர் தான். இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு கோடிகள், பில்லியன், ட்ரில்லியன்கள் கொடுத்து மீட்கலும் அதுக்கு ட்ரை பண்ற வேற உயிரை விட பெருமதி ஒன்றுமில்லை. கண்ணில்ல, மூக்கில்ல, ஒன்றுமில்லை என்றாலும் உயிர்ன்றது பெருமதி. கை இல்லாத வாழலையா, கால் இல்லாத வாழலையா, கண் இல்லாத வாழலையா, வாழ்றான். உயிர் இல்லாம வாழையல. உயிருக்கு நிகரான ஒன்றாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு உலக பிரகடனம் செஞ்சாங்க ஹஜ்ஜத்துல் வதால. உயிருக்கு நிகரான ஒன்று மானம். அதை போக்கிடப்படாது. இன்னைக்கு நெட்ல சர்வசாதாரண தூக்கி போட்டுடுறாங்க. மானம் சீரழிகிற நிலைமைகள். ஆனா உண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ரிவர்ஸ்ல நாங்க பெறுகின்ற நேரத்தில் நாங்க அழுது வேலை. மான விஷயத்துல, மறைக்கிற விஷயத்துல இஸ்லாம் மிகப்பெரிய இடத்தை காட்டுது. உயிரை விட பெருமதியானதாக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் சொல்ற பிரகடனத்தை பாருங்க. ஃபைன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா. உங்களோட ரத்தங்கள், உங்களோட சொத்துக்கள், உங்களோட மான மரியாதைகள், உங்களோட செல்வங்கள், உங்களோட எல்லாம் இந்த நாள், இந்த மாதம், இந்த நகர் எந்த அளவுக்கு புனிதமோ அதே அளவுக்கு புனிதமானது. மக்கா, கஅபத்துல்லா அது எவ்வளவு புனிதமோ, அந்த ஊர், அந்த இடம், அரஃபா பெருவழி எவ்வளவு புனிதமோ இதே அளவுக்கு புனிதமானது. ஒரு மனிதனுடைய மானம், ரத்தம், மரியாதை மிக புனிதமானது. நல்ல இடத்துல சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டது நாம் பார்க்கிறோம். மானம். ரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு மகன் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கஅபத்துல்லாவை வலம் வருகிறார். கருப்பு பெட்டி, அந்த பாக்ஸ் ரசூலுல்லாஹ் வலம் வரார். நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். மாத்தியபு, அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, மாத்தியபு வாத்தியபு ரீஹ் மாதமிக் வமா அலம் ஹுர்மத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எவ்வளவு மணக்கிறாய் கருப்பு பெட்டியே, கஅபத்துல்லாவே நீ எவ்வளவு மனம் கமழ்கிறாய். உன்னுடைய வாசனை தான் எவ்வளவு வித்தியாசமானது. மாதமிக், நீ எவ்வளவு பிரமாண்டமா மகத்துவமா இருக்கிறாய். உன்னுடைய கண்ணியம், மாண்புதான் எவ்வளவு உயர்வானது. ஏன் நாங்க இப்படி கோடு போட்டு வச்சுக்கிறோம்? கஅபத்துல்லாவை நோக்கி நாங்க தொழுறோம். உலகத்துல எங்க போனாலும் அந்த திசையை நோக்கி தொழணும். இத்திஹாத் என்ன, இத்திஜா கிபிலா, கிபிலாவை நோக்குறது முக்கியம். இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கஅபத்துல்லாவே நீ எவ்வளவு மனம் கமழ்கிறாய். உன்னுடைய வாசனை தான் எவ்வளவு வித்தியாசமானது. நீ எவ்வளவு மகத்துவம் மிக்கதா இருக்கிறாய். உன்னுடைய கண்ணியம் தான் எவ்வளவு முக்கியமானது, பிரமாண்டமானது. வல்லதி நஃப்ஸ் முஹம்மதின் பியதி, கஅபத்துல்லாவே இறையில்லமே முஹம்மதுடைய ஆன்மா எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன். மானம் லஹுர்மத்துல் முஃமின் அஅதமு இன்தல்லாஹ் ஹுர்மத்தம் மின் லா ஹவுல வ குவத்த இல்லா பில்லாஹ். மூமினுடைய மானம், மூமினுடைய மரியாதை, மூமினுடைய கண்ணியம் உன்னை விட, ஹுர்மத்தம் மின் உன்னை விட இந்த பூமியில் கண்ணியமானது. லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அதை விட கண்ணியமானது இல்லை. கஅபத்துல்லா விட கண்ணியமானது இல்லை. இப்ப நீங்க உம்ராக்கு போனா 375 350 3,50,000 கொடுத்து ஒத்தர் போகணும். ஹஜ்ஜுக்கு போனா 21 23 லட்சம். கஅபத்துல்லா தரிசிக்க போறது எங்களோட உயிருக்கு நிகரான ஒன்றாக அது இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, கஅபத்துல்லாவே இந்த உலகத்துல உன்னை விட கண்ணியமான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் லஹுர்மத்துல் முஃமின், மூமினுடைய மானம். தொடர்ந்து சொன்னாங்க, மாலிஹி வதமிஹி வ நதுன்ன இல்லா பி கைரா. கஅபாவே ஒரு மனிதனுடைய மானம், அவனுடைய சொத்து, அவன் ரத்தம், அவனை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல். நதுன்ன பிஹி இல்லா கைரா, ஒரு மூமினை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல் உன்னை விட இந்த பூமியில் மிகச் சிறப்பானது, கண்ணியமானது என்று அருமை தூதர் சொல்ல அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் சுத்தி கொண்டு சொன்னாங்கன்றாங்க. பிறர் மானத்தில் கை வைப்பது பெரும் பாவம்.
ஒரு மனிதனுடைய மானத்தில் பங்கம் விளைப்பது மிகப்பெரிய குற்றம். குர்ஆன் இதை சொல்லுது, சுன்னா தெளிவா சொல்லுது. அல் குர்ஆன் எப்படி சொல்லுது? சூரா அல் ஹுஜராத், லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉ மின் நிசா அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப் பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான் வமன் லம் யத்துப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். ஈமான் கொண்டவர்களே, எந்த ஒரு கூட்டமும் எந்த ஒரு கூட்டத்தையும் பரிகாசம் செய்ய வேணாம். தொடர்ந்து பலா நிசா மின் நிசா, பொதுவாகவே ஈமான் கொண்டவர்களே என்று விழித்தால் ஆண் பெண் எல்லாரும் வந்துடுவாங்க. அல்லாஹ் செப்பரேட் பண்ணி சொல்லலாம், பலா நிசா மின் நிசா, எந்த பெண்களும் எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, பரிகாசம் செய்யப்படுகின்ற அவள் பரிகாசம் செய்யப்படுகின்ற அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக இருக்கலாம். உங்களை பரிகாசம் செய்கிற உங்களை விட சிறந்தவனாக இருக்கலாம். நாங்க யாரை ஹிண்ட் அடிக்கிறோம், யாரை நாங்க எள்ளி நகையாடுறோம், யாரை நாங்க ஜோக் பண்றோம், யார்ட மனசு நாங்க உடைக்கிறோம், உடைக்கப்படுகிற அவன் உடைக்கிற என்னை விட அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவனாக இருக்கலாம். வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப், பட்டப்பேர் சூட்டுக்கள் வேணாம், புறம்கோல் சொல்லி பேச வேணாம். பீஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமான் கொண்டதற்கு பின்னால் பட்டப்பேர் சூட்டுவது பெரும் பாவமாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்றைக்கு சர்வசாதாரணம் அடுத்த மனிதன் மானத்தை கண்டுக்கொள்ளாம பேசுகின்ற பல வார்த்தைகளுக்கு பார்க்கலாம். நோமலா கண்டுகொள்ளாம பேசுகின்ற பலர் உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அவதூறு பரப்புறதை பத்தி எல்லாம் சொல்றான். எங்களுக்கு ஒரு செய்தி வந்தால், இன்றைக்கு ஷேக் ஓதினாங்க, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினப ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, ஏதாச்சும் ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால் எடுத்தெடுப்புல போட்டுடாதங்க, எடுத்தெடுப்புல பேசிடாதங்க, அதை தெளிவுபடுத்துங்க. பிறகு நீங்க கவலைப்பட வேணாம், வந்த வேகத்தில் பேசிட வேணாம், கதைக்க வேண்டாம், நான் அடக்கிக்கங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றது நாங்க பார்க்கிறோம். கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சுமத்துறவங்களுக்கு தக்க ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னால் 80 கசடி அடிக்கணும். சாராயத்துக்கு 40, ட்ரிங்க் பண்ணினா சாராயம் கொடுத்தா 40 கசடி. இந்த உலகத்தில் சாராயத்துக்கு அடிக்கப்பட வேண்டிய கசையடியை விட அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு நாள் 80 கசையடி வாங்க வேண்டிய எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஏன் தெரியுமா? சர்வசாதாரண அஃபாண்ட சுமத்துறது 24 நாளில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 ஜல்தா. வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், கற்புள்ள பெண்கள் மீது யார் அஃபாண்ட சுமத்துறாங்களோ, ثم لم يأتوا بأربعة شهداء, பின்ன 4 சாட்சிகளை கொண்டு வரல என்று சொன்னால் ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா, 80 கசையடிகளை அவங்களுக்கு அடியுங்க. முடிக்கல்ல, வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, எக்காலமும் அவங்களோட சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளாதங்க. வஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவங்க தான் பாவிகள் கெட்டவர்கள்ன்றது அல்லாஹ் சூரத்து நூர் 4ஆவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன மானம்! கற்புள்ள பெண்கள், ஒழுக்கமான பெண்கள், பத்தினி பெண்கள் மீது அஃபாண்டம் சுமத்தவானாம், கதகட்டவானாம். அப்படி கதகட்டினால் 80 கசையடி அடிங்க. அவங்களோட சாட்சியத்தை எப்பவுமே ஏற்றுக்கொள்ளவானாம். அவங்க தான் கெட்டவர்கள்ன்றது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். பிறருடைய தவறை மறைத்து மன்னித்து மானம் காக்கணும் என்று இஸ்லாம் மிகப்பெரிய சொல்லுது. அப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும்? பிறருடைய மானத்தை மறைத்து காத்து அவன் மரியாதையை தூக்கி கௌரவப்படுத்துவோமா இருந்தால், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা, யார் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மானத்தை மறைக்கின்றானோ, முஸ்லிமுடைய மானத்தை குறைய மறைக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய குறையை மறுமையிலும் இன்மையிலும் மறைத்தே தீர்வான். ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலேயும் மறுமையிலும் அல்லாஹ் மறைக்கிறவன் குறை அல்லாஹ் மறைச்சு போட்டுடுவான். எங்களுக்கு என்ன வேணும்? கண்டுட்டோமா, சம்பந்தப்பட்ட அவனை அலைங்க, வச்சு பேசுங்க, முடிச்சிடுங்க. பின்னால சில செய்திகள் சொல்ற எந்த அளவுக்கு நபித்தோடு முயற்சித்தாங்கன்னு பாருங்க. மன் நஃபஸ அன் மூமினின் குர்பா மின் குர்பி துன்யா, உலக கஷ்டங்கள்ல ஒரு மூமினுடைய கஷ்டத்தை யார் நீக்கிறோம், மறுமை கஷ்டங்கள் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ்வுக்கு நீக்கிறார். யார் ஒரு கடன்காரனுக்கு இலகுவை ஏற்படுத்துகின்றானோ,
மறுமையில் அல்ல அவனுக்கு இன்மேலும் மறுமையும் அல்ல அவனுக்கு இலகுவை ஏற்படுத்துகின்றான். கடன் பெரிய சோதனை. வசதி இருக்கிறீங்களா, அவனுக்கு அவகாசம் கொடு, டைம் கொடு. ஏழுமா வசதி இருக்கிறா, மன்னிச்சுடு, விட்டு கொடுத்துடு. சின்ன கிஃப்ட் அல்ல, தனியா பேசப்பட வேண்டிய விஷயம். சுமார் அழுதுடுவோம். கடன் தள்ளுபடி செய்கிறவங்களுக்கு தனி அருள், அது வேற லெவல் வேற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாத்தால், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால், அதை கண்டுகொள்ளாம அலட்சியமா விட்டுட்டால், அதை காட்டி கொடுக்காம விட்டால், மறைத்தால், உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவனை மறைக்கிறான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்து மா தாமல் அப்து மா கான அப்து ஃபீ அவுனி அஹீ. அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். மானம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கதை கட்டப்பட்டாங்க, உலகம் அறிஞ்ச வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு கதை பெருசா போச்சு. ஆயிஷா நாயக் அது வரைக்கும் அது பெருசா விளங்கவில்லை, அவக்கே தெரியா. அந்த வரலாறை நீங்க நுணுக்கமா வாசித்த அல்லாஹ்வோட கண்களில் ஓடும் கொட்டும். அந்த வரலாறை நீங்க உணர்வுபூர்வமா வாசிச்சீங்கன்னா அழுவீங்க. தலையணையை நான் வைத்துக்கொண்டு அழுது 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 எனக்கு அழுகிறதுக்கு ஏலா. அந்த அளவுக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு போயிட்டாங்க. ஏன்? சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹுவோட சேர்த்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கதை கட்டப்பட்டுச்சு, நடத்த கட்ட வேண்டி பேசினாங்க. அல்லாஹ் சூரத்து நூர் ஆரம்ப வசனங்கள் வாசிப்பார். சூரத்து நூர் ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் அப்படி சொல்லி கொண்டு வந்து, மூமிங்கள் நீங்க நல்லெண்ணம் வச்சிருக்கப்படாதா, அதை பத்தி நீங்க அப்படி பேசவான அப்படி சொல்லியிருக்கப்படாதா, உங்களுக்காக நீங்க இருக்கலாமே. அல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்லிக்கொண்டு வந்த ரப்பல் ஆலமீன், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஇல் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அறிவில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதே, உனக்கு அறிவில்லாத விஷயத்துல நீ பேசாத. நிச்சயமா இன்ன ஸம்அ செவிப்புலன், வல் பஸர் பார்வை, வல் ஃபுஆத் உள்ளம், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா எல்லா மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விடவப்படக்கூடியதாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித்தார், சொல்லி காட்டுறார். அவங்க என்ன சொன்னாங்க? இஃப் உஸ்பத்து மின்கும், உங்களில் இருக்கின்ற ஒரு கோச்சு தான் இந்த கதையை கட்டின. ஆயிஷா நாயகி பத்தி சொல்றேன், அல்லாஹ் சொல்றான். அப்படி நடக்கல் 7 வானங்களுக்கு மேலே இதெல்லாம் பரிசுத்தப்படுத்தினான். இதில் என்ன? அப்படி ஒரு கதை வந்த நேரம் நீங்க எப்படி நடந்துக்கணும்னு அல்லாஹ் சொல்லித்தாரான். அப்படி கதை கட்டி கதை வார நேரம் எப்படி நடந்துக்கணும்னு அல்லாஹ் சொல்லித்தாரான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்குண்டா, நாள் போக 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 ரசூலுல்லாஹ்ட மனசும் கொஞ்சம் அப்படி ஆகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீ தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டுக்கோமான்னு சொன்னதோட சோண்டால ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா? தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டுக்கோண்டு சொன்னால் இவரும் நம்பிட்டாரா, அந்த லெவலுக்கு போயாச்சு. அது வரைக்கும் கண்டுக்கல, அவருக்கு தாங்கேலா போகுது. அழுவுறா அழுவுறா அழுவுறா. சுப்ஹானல்லாஹ். அந்த வரலாறு நீங்க சூரத்து நூர் ஆரம்ப வசனங்கள் உங்களுக்கு ஹதீஸ்ல பேர் தேடி பக்கல வாசிச்சு பாருங்க, அது தனி. உறவுகளே, அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்து, நீங்க இப்படி பேச வேணாம், நீங்க இப்படி கதைக்க வேணாம், பூமிகள் அப்படி என்ன வேணாம் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவ மட்டுமா மனைவி, இன்னும் பேர் இருக்கிறாங்க தானேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆயிஷா நாயகி தாங்கேலா போச்சு, ஆயிஷா சித்திகா தாங்கேலா போச்சு. அதில் ஒன்றுதான் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜௌஜத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் பின் ஜஹ்ஷ், அஹ்மி சம்இ வ பஸரி வல்லாஹி மா அலிம்து அலைஹா இல்லா கைரா. அல்லாஹ் என்ற செவியையும் என்ற பார்வையையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நான் ஆயிஷா விஷயத்தில் சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நல்லதை தவிர வேறொன்றை நான் அறியலன்னு சொன்னாங்க. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஇல்ம், அறிவில்லாத விஷயத்துல பேசாத. ஏ தெரியுமா? ஒரு மனிதனுடைய மானத்துக்கு நிகரா ஒன்றும் இல்லை. நாளைக்கு நானும் மௌத்தாய் நீங்களும் மௌத்தாய், அங்க நீங்க வந்து நான் வந்து முஃப்லிஸா போறேன்டால் வங்குளத்துக்காரன போறது யாரு? அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தர்மம் எல்லாத்தையும் எடுத்து இன்னமத்தனுக்கு போட்டு என்னால மானம் இழந்தவன், இன்னமத்தனுக்கு போட்டு அவன் தீமையெல்லாம் எனக்கு போட்டு நரகம் சொர்க்கம் மாறி போகுமா இருந்தால் இப்படி யாரையும் பார்க்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மானத்தில் சொந்த மானம், சுயமரியாதை நொண்டிக்கு
தன் சார்ந்த மானம், என்னோட சம்பந்தப்பட்ட மானம். தன்மானத்தை இழந்து பிறருக்கிட்ட யாசகம் கேட்கறது, கையேந்துறது, கண்ணியத்தை கெடுத்துக்கொள்ள இஸ்லாம் விரும்பல. வெக்கப்படணும். நான் இன்னுமொத்தனை கேட்கறது வெக்கப்படவே தேவையில்லை. இப்படி ஒன்று நான் எனக்கு கேட்கறதுக்கு அல்லாஹ் மௌத்து வரையும் பாதுகாக்கணும். நான் கை நீட்டுறதுக்கு அல்லாஹ் மௌத்து வரையும் பாதுகாக்கணும். அது வரக்கப்படாது, அது நடக்கப்படாது. சுயமரியாதையோடு இருக்க சொல்ற மார்க்கம் இஸ்லாம். எப்படி? யாசகம் கேட்டு போன ஒருத்தர் ரசூலா கூப்பிட்டீங்க, வா இதை பிடி எடுத்துக்கொண்டு போ, கோடாரிக்கு கம்ப இதை புடியை போட்டு கொடுத்து எடுத்துக்கொண்டு போ, காட்டுக்கு போ, விறக வெட்டி கொண்டு வந்து வில்லு. மக்களுக்கிட்ட போய் யாசகம் கேட்டு நீ கோலையா விடுறதை விட விறக வித்து சம்பாதிச்சு வாழுன்னு வழிகாட்டின மார்க்கம் இஸ்லாம். சுயமரியாதை இருக்கணும். எப்பவுமே தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்கு சுய தொழில் உழைத்து முடிஞ்ச வரைக்கும் கண்ணியம் வாழ்றதுக்கு பார்க்கணும். இது இஸ்லாம். இஸ்லாம் மிகப்பெரிய அளவு சொல்றதுங்களை பார்க்கலாம். உண்மையிலே இன்றைக்கு சமூகத்தில் பிறருடைய மானத்தை சர்வசாதாரணமாக போக்குற பலர் உங்களுக்கு பல செயல்களை பார்க்கலாம். மீம்ஸ் போடுவாங்க. மீம்ஸ் போட்டோன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மனிதண்ட மானத்தை வாங்கக்கூடிய மாதிரி நல்ல மீம்ஸை போடுறதுக்கு அது வேற. கெட்ட முறை மீம்ஸ் போட்டுறேன்டா என்ன, அதை எப்படி சொல்றேன்டால் ஒத்தரை கேவலப்படுத்துற மாதிரி எஃபியில் போட்டுடுற அவர்கிட்ட போட்டோவை, அவர் பேசுறத, இதெல்லாத்தையும் சர்வசாதாரணம் இன்றைக்கு பரப்புறவங்களை பார்க்கலாம். உண்மையிலே பிறருடைய உடல் அமைப்பு தோற்றத்தை கேலி செய்கிறது, அதாவது பாடி ஷாமிங் சொல்லுவோம். அதாவது உடல் அமைப்பை கேலி செஞ்சு நெட்டில் போட்டுறது. ஒத்தர் கொளுத்தவர், அதிக எடை கொண்ட ஒத்தர் இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மிக குள்ளமான தோற்றத்தில் அவர் எடிட் பண்ணுறது, முகத்திட கலரை மாற்றுறது, அமைப்பை மாற்றுறது, விலங்குகளோடு அல்லது அவமதிக்கக்கூடிய மோசமான சொற்களோடு ஒப்பிட்டு உருவாக்கி மீம்ஸ்களை போட்டுடுறது. இது அல்லாஹ்வுடைய படைப்பின் கோலத்தை நீ மாத்துறாய், கேலி செய்கிறாய். சமூகத்தில் கூனி குறுகி போகிற அளவில் நீ அவனை மாற்றிடுறாய். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்குண்டு விடப்பட்ட பல இளைஞர்கள் இருக்கிறாங்க சமூகத்தில், பல யுவதிகள் இருக்கிறாங்க. இதை தொழிலாக செய்கிறவங்க இருக்கிறாங்க, அடுத்தவங்களை சிரிப்பூட்டுறதுக்காக செய்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீ சிரிக்கிறாய், சிரிக்க வைக்கிறாய், சம்பந்தப்பட்ட அவனுக்கு எப்படி இருக்கும்? நான் கடுமையான தாகத்தில் எடுத்து நான் குடிக்கிறேன், கடுமையான பசியில் எடுத்து தின்றேன், இதை ஒத்தபடி வீடியோ பண்ணுறான், ஃபோட்டோ பிடிக்கிறான், பிடிச்சி இதை வெப்சைட்டில் போட்டு அது கீழே கமெண்ட் பண்ணுறான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்ன அவசரமாக தின்றதை பிடிச்சி இதை போட்டு இதுக்கு 1000 கமெண்ட்ஸ் வருது, லைக் வருது. என்ன பார்க்குறாங்க? செகண்டில் சேவ் ஆகணும், 1000 லைக், கோடி லைக், லட்சம் லைக் வரணும், வியூஸ் வரணும், இதைத்தான் பார்க்குறாங்க. அது அவன் மனிதன மானத்தோட போகிறது பார்க்கல. இன்றைய பாருங்க, தனிப்பட்ட புகைப்படங்கள், தனிப்பட்ட போட்டோக்களை எடுத்து தவறாக பயன்படுத்துறது. ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்ச போட்டோ, ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்து வச்ச போட்டோ, சாப்பிட போக்கில் தூங்க போக்கில் எடுத்த ஒரு போட்டோ, இப்போ அவர் அனுமதி இல்லாமல் அதை எடுக்கிறது, எடுத்து அதை மாற்றுறது. இது ஒரு மனிதனுடைய சுயமரியாதையில் கை வைக்கிற விஷயம். இது ஒரு மனித மன உளைச்சலுக்குள்ளாகிற விஷயம். இதே மாதிரி இன்னும் மீம்ஸ் போடுவாங்க, இயலாம, வறுமை, இதை கேலி செஞ்சு போடுறது. ரோட்டில் பேமெண்ட்டில் வசித்து வாழக்கூடிய ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், உள்ளநில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க படங்களை, வீடியோக்கள் எடுத்து அவங்கள பரிகாசம் செய்கிற வகையில் அப்படியே போட்டுடுறது. அடுத்தவங்கள வறுமையை பலவீனப்படுத்தி, கேவலப்படுத்தி, கர்ண காட்டாமைக்கு மனிதநேயம் இல்லாமல் போடுறது சர்வசாதாரணம். இன்றைக்கு நெட்டில், அதாவது எல்லாம் பாதுகாக்கணும். எஃபி வந்து, இன்ஸ்டாகிராமில், எஃபியில் வந்து சர்வசாதாரணமாக மானத்தோடு விளையாடுற பலர் உங்களுக்கு பார்க்கலாம். இது அவன் உள்ளத்தை காயப்படுத்தி நோவினப்படுத்துது. நத்திங், சிந்தனையே இல்லை. இதால் அவன் உள்ள வேதனைப்பட்டீங்க. நான் போட்ட செய்தி சரியா பிழையா அது ஒன்றும் இல்லை. பந்த சேவ் பண்ணின லைக் எடுக்கணும், வியூஸ் கூடணும், அப்படி பார்க்குற பலர் உங்களுக்கு பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு நேர்காணல்ல தவறிட்டார் ஒரு வார்த்தை பிரயோகத்தை, நடுக்கத்தில், பதட்டத்தில். ஒரு டிவி ப்ரோக்ராம் போனால்
பேசுவாங்க. ஒரு புதிய ஒரு நிகழ்வு, அடைய லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, ஒரு உணர்வு, எதையோ தவறிட்டாருன்னு வைங்க, பிழையா சொல்லிட்டேன்னு வைங்க, பதட்டத்தால் தவறி ஏதோ நடுக்கத்தால் சொல்லிட்டேன்னு சொன்னால் அந்த கட்டை மட்டும் அப்படியே வெட்டி எடுக்கிறது, வெட்டி எடுத்து அதுக்கு மிம்சை போட்டுடுறது. இப்படி உதாரணம், ஒரு 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 குமரி பிள்ளை 16 வயசு 17 வயசு ஒரு குமரி பிள்ளை கொத்தாடிச்சு பேசும், இடக்கடை கொத்த வரும். நான் எங்கட உம்மவோட நேர்த்து போன, இவ்வளவுதான். இதை நீ எடுத்து இதை எடிட் பண்ணி நெட்ல போட்ட, அடைய கேடு கட்டவனே, நீ யோசிச்சு பாரு, இது உண்ட மகளா இந்த போடுவாயா நீ, இதை உண்ட தாத்திர பிள்ளை இந்த போடுவாயா நீ, இதை உண்ட மனைவியா இருந்த போடுவாயா, உண்ட சகோதரமா இருந்த போடுவாயா? ஏன் நீ மற்றவன் அப்படி பார்க்கிறா? நான் பானும் மீனும் சாப்பிட்டேன். சில பேருக்கு இயல்பிலே பேசலாம், நான் பானும் மீனும் சாப்பிட்டேன், திருப்பி அது அப்படி எடுத்தது. லொரி லொவி, லொரி லொவி, அரிசி அவிசி, அரிசி அவிசி, அரிசி அவிசின்றான். அட அரிசி அவிசி, இது அப்படியே வீடியோ பண்ணி நெட்ல போட்டுட்டு கை கட்டி சிரிக்கிற, இது என்ன பண்புன்னு நினைக்கிறீங்க? இது மனிதனே நினைக்கிறோமா? அவன் இடத்துல இருந்து பாருங்க, நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சால் அல்லாஹ் மாத்திட்டா என்ன நடக்கும்? ஒரு மூவி யோசிக்கணும். ஒரு நாளும் அடுத்த மனிதன் மானத்தில் கை வைக்கப்படாது. சில நேரங்களில் இப்படி ஒரு வீடியோ எதிர்காலத்தையே பின்னி பாதிக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வார நேரத்தில் அந்த நெட்டில் அந்த மானும் மீனும் பானும் மீனும் அந்த பிள்ளையா, அது சரிப்பட்டு வர வாக்கு அப்படி இப்படி சர்வசாதாரணம். இதுக்கு நீ காரணமாகப்படாது. பெண் பார்க்க போற படலம் ஒன்றிக்கு பாருங்க, சில பேர் புக் பண்ணி வச்சுக்கொள்ற, அசரு தொழுதாச்சு, இந்த கந்தர தட்டி இந்த இடத்த தட்டி என்ன, அதுக்குண்டே ஒரு சம்பவம். ஒரு மகனை வச்சுக்கொண்டு 2 மகனை வச்சுக்கொண்டு ஊடூடா போறது, பார்த்துட்டு வாரது, பேசிக்கொண்டிருக்கிற. இன்றைக்கு பொண்ணு பார்க்க போறடா ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா இந்த இடத்துக்கு, அல்லா நீ 37வது ஆள், இவர் பொண்ணு நேற்று போயிட்டு வந்தீங்க, நீ 37வது, 37 பேர் வைத்திக்கிறடா, நான் நேற்று போயிட்டு வந்தேன், முடிஞ்சு. உனக்கு பிடிக்கல விட்டுடு, மானத்தில் கை வைக்காத. கொழு கொழுன்னு கொளுத்திருக்கிற அவளோட குத்தமாது. எத்தனை பெண்கள் இரவு சாப்பாடு இல்லாம தூங்குறாங்க தெரியுமா? எத்தனை பெண்கள் மெலியோனும் 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 கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பெண்கள் வெள்ளையானு வெள்ளையானு எத்தனை வகை கிரீம் வகைகளை போட்டு நோய் வாய்ப்பட்டு போன கேட்கிறாங்க தெரியுமா? கருப்பா பிறந்த அவளோட குத்தமா? கொளுத்து பிறந்த அவளோட குத்தமா? கண்றண்டு ஒவ்வொருத்தர் சேர்ப்பாங்க அவளோட குத்தமா அவன்ட குத்தமா? எல்லாருமே ஸ்லிம் ஆயிருக்கணும் ஸ்லிம் ஆயிருக்கணும் ஸ்லிம் ஆயிருக்கணும்னு சொன்னால் கொளுத்த பெண்களோட நிலைமை என்ன? உனக்கு பிடிக்காது, இன்னொருத்தனுக்கு பிடிக்கும். உனக்கு பிடித்து இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாழலையா இந்த பூமியில? சமூகத்தில் எவ்வளவு பேர் திருமணம் முடிச்சு வாழலையா? மானம் புனிதமானது, அடுத்தவன மானத்தில் கை வச்சப்படாது. எனக்கு படல அந்த பெண்ண நீ விட்டுடு. வெளியில வந்து 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் போன பார்த்த சரி வரலடா, கட்டையா அப்படி கட்டை, அதுக்கு ஹீல்ஸ் ஷூ போட்டாலும் சரிப்பட்ட அப்படி கட்டை. உனக்கு பிடிக்கல நீ பார்த்தேன்னு சொல்ல, அது உனக்கு பிடிக்க நீ விட்டுடு, நாளைக்கு போய் நீ போய் பாரு லைக் இப்படி சொல்லு. ஆனா சமூகத்தில் எனக்கு அப்படி அல்ல. சுப்ஹானல்லாஹ், ஏடா பிறந்தேன் என்று வாழ்கின்ற பலர சமூகத்தில் பார்க்கலாம். என்ன இந்த கவுன்சிலிங் எங்கெங்கயோ மக்கள் போறது நீங்க பாக்குறீங்க. சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு மகளை தரதரன் இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிற, என்ன பிரச்சனை? அந்த புள்ளியோட பேசி பார்த்தா எல்லாரும் வாராங்க சார், எல்லாரும் வாராங்க, நல்லா ஏப்பமுட்டு திண்டுட்டு ஏப்பமுட்டுட்டு போறாங்க, முடிவு சொல்றவங்க போறாங்க, முடிவே சொல்றாங்க இல்ல, இப்படி வந்து 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 போறது. என்ன எந்த நாளும் அலங்கரிச்சு கொண்டிருக்க சொல்றாங்க. என்ன கேளா, எனக்கு முன்னு போய் கல்யாணம் முடிக்காம வாழ்றேன். எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறாங்க சமூகத்துல. 27, 28, 35 தாண்டி போகிற எவ்வளவு குமரிகள் இருக்கிறாங்க சமூகத்துல. மானம் புனிதமானது. நாங்க அழகா பிறந்துட்டோம், சினிமா பிறந்துட்டோம், பசந்தாயிக்கிறோம்ன்றதுக்காக எங்களோட குடும்பத்தை எல்லாருமே வெள்ளையாய்க்கிறாங்க, கலையாய்க்கிறாங்க, பசந்தாய்க்கிறான்றதுக்காக அடுத்தவன் கருப்பா இருக்கிறான், கேவலமா இருக்கிறான் கேவலப்படுத்தப்படாது. அப்படி கேவலப்படுத்துகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கருத்தவர், ஒருகள் பறந்தவர், பார்க்க அழகற்றவர் வரலாறு சொல்லுது. அல்லாஹ்வுட தூதர் எங்கு இருப்பாரோ அங்கு பிலால் இருப்பார், எங்கு பிலால் இருப்பாரோ அங்கு அல்லாஹ்வுட தூதர் இருப்பார். ஹஜ் பெருநாள் உரை நிகழ்த்தினார்.
பெண்கள பக்கத்தை கேட்கல புகார் வந்துச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிக் கொண்டு போய் பெண்கள் பக்கத்து உரை நிகழ்த்தினார். அல்லாஹ்வுடைய தூதர். கருப்பு, வெள்ளை, சிவப்பு, உயரம், கட்டை, குட்டை, நெட்டை, இதெல்லாம் என்ன? உலகம் இயங்குறதுக்காக. ஒன்று உனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்கும். யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறது, யாரையும் ஒப்பிட்டு பேசுறது, யாரையும் இழிவாங்கி நாங்கள் கௌரவமாக்கி இழிவாக்குறது வானம் தேவையில்லை. பிடிக்கலண்டா விட்டுடுவோம், மானத்திற்கு கை வைக்கப்படாது. இன்றைக்கு குடும்ப பெண்களை இழுத்து அவங்களை கேவலப்படுத்திய நிலைமைகளை பார்க்கலாம். ஒத்தர் செஞ்ச தவறுக்காக, கருத்துக்காக அவருடைய மனைவி, தாய், சகோதரி, பிள்ளைகள் எல்லா படங்களையும் போட்டோகளையும் பயன்படுத்தி வைரலாக விட்டுடுறது. கடன் வாங்கினது மாப்பிள்ளை கடன் வாங்கினா நீ மனித நேயத்தோடு அவனோட முடிச்சுக்கோ. ஏவாப்பா அவன் பொம்பளோட போட்டோ, புள்ளட போட்டோ, குமர புள்ளட போட்டோ, உம்மட போட்டோ எல்லாத்தையும் எடுத்து அதை கேவலப்படுத்தி நெட்ல பறக்க விட்டு நீ எதிர்பார்க்கிறது என்ன? இதால உனக்கு இதால என்ன கிடைக்க போகுது? ஏதாவது கௌரவம் ஒன்று கிடைச்சிருமா? ஊரெல்லாம் உன்னை கண்ணியப்படுத்துமா? இன்னைக்கு சர்வசாத தூக்கி போட்ட நிகழ்வுகளை பார்க்கிறோம். சில பேரை நீங்க பார்க்குறீங்க, சில வார்த்தைகளை விட்டுட்டு தூக்கி மலாரண்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு நடிப்பு, அதுக்கு பிறகு அழுக, அதுக்கு பிறகு என்ன அவங்கள சமாதானப்படுது, அது பிறகு மன்னிப்பு கேட்கறது. போன வார்த்தை போனதுதான். வெளியில விடுறதுக்கு முன் 1000 தடவை யோசிச்சு விடணும். விட்டுட்டோம் போயிட்டதுனால போனது தான். போனதுக்கு பின்னால அவர் அப்படி இல்லை, அவர் நல்லவர், அவர் சிறந்தவர், நான் அப்படி சொன்னேன், நான் இப்படி சொன்னேன். நீ இப்ப எவ்வளோ சுஜூதில் விழுந்தாலும் வேலையில் தெரியுமா? நீ பேசினது பிள்ளை. நபித்தோட வாழ்க்கையில் பாருங்க, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடும்பத்துடைய கட்டுப்பாட்டு நிலைமையை பாருங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு கூறப்பட்டுச்சு. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மதீனால எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. பேசி 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 ஊரே பேச ஆரம்பிச்சாச்சு. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவி வந்து மக்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி பேசுறது உங்களுக்கு கேட்கலையாண்டு மனைவி அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கணவன்கிட்ட கேட்குறது, ஏய் உங்களுக்கு கேட்கலையாப்பா, ஆயிஷா பற்றி இப்படி தப்பு தப்பா பேசுறது கேட்கலையான்னு கேட்டாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ மனைவியை பார்த்து, நீ அப்படியான தவறான ஒரு காரியத்தை நீ செய்வாயா? இன்னத்தரோட நீ போவாயா? எது? அபூ அய்யூப் அல் அன்சாரி மனைவி வந்து சொல்ற, உங்களுக்கு கேட்கலையாப்பா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடத்த கட்டுவாமையா இப்படி பேசிக்கொள்றாங்கன்னு அவ சொல்ல, இவர் திருப்பி கேட்டாரு, இங்க வா, நீ அப்படி கேடு கொட்ட ஒரு வேலையை நீ செய்வாயா அப்படின்னு கேட்டாரு. உடனே அல்லாஹ் மீதானையா நான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்ட. எப்படி எப்படி அடி எப்படி எப்படி இதோ சஹாபாக்கள் என்ன, நீ எப்படி வேலை செய்வாயா? அல்லாஹ் மீ சத்தியமா நான் அப்படி வேலை செய்ய மாட்டேன்னு அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மனைவி சொன்னாங்க. உடனே அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னை விட ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ சிறந்தவங்க தெரியுமா? அப்படிப்பட்ட அவங்க ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் என்று அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. பிறர் மானத்தில் கை வைப்பதை, பிறரை சந்தேகிப்பதை, கதை கட்டுவதை ஒரே அடியாக கட் பண்ணி விட்டுட்டாங்க. மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விபச்சாரம் செய்தார், ஹத்து வாங்கி வந்தார், ஹத்தடிங்கடு கேட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் இடப்பக்கம் திரும்பினார், இங்கல வந்தார், வலப்பக்கம் திரும்பினார், இங்கல வந்தார், இடப்பக்கம் திரும்பினார், வலப்பக்கம் திரும்பினார், இடப்பக்கம் திரும்பினார், வலப்பக்கம் திரும்பினார். அது பகிரங்கப்படுத்தாத, தௌபா கேட்டுக்கோ, மனமுருகி கேளு, அல்லாஹ் மன்னிப்பான். அவர் உடூர பாடில்லை. தோழர்களே, மாயத்தை கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணுங்க, வாயை கொஞ்சம் போது பாருங்க. சந்தர்ப்பம், சாராயம் குடிச்சிக்கா இல்லையா ரசூலல்லாஹ், வாயில் அப்படி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஏதாச்சும் அப்படி ஒன்றும் இல்லை. மாயிஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது கல்லடிக்கப்படுறாங்க, கல்லடித்து ஷஹீதாகிறாங்க. இதில் பாருங்க, ஹஸ்ஸால் லவ் சதர்தஹு பிஸௌபிக லகான கைரன் லக். மாயிஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹஸ்ஸால் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னால், அவரோட பாதுகாப்பு தான் மாயிஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஒரு ஏழை வாலிபராக அப்படியே வளர்ந்து வார நேரம் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. தவறு செஞ்சு மன உளைச்சலுக்குள்ள ஒரு ஹராத்தை செஞ்சுட்டேனே, இந்த மன உளைச்சல் மாயிஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள
கொஞ்சம் யோசிக்க வச்சு கவலைப்படுத்திச்சு. இவர் போனார் ஹஸ்ஸால், அவர்கிட்ட வளர்த்து வாரவர்கிட்ட பேர் சொன்னார், நான் இப்படி செஞ்சுட்டேனப்பான்னு சொல்லி. அவர் நல்ல நோக்கத்தை சொன்னார், சரி நீ ரசூலுல்லாஹ் கிட்ட போ, ரசூலுல்லாஹ் கிட்ட போய்த்து நடந்ததை சொல்லுன்னு சொன்னார். நல்ல நோக்கம் தான் ஹஸ்ஸால் சொல்கிறாரு. இவர் போய்த்து அல்லாஹ் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். இங்கே பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறேன்னு சொன்னால் ஹஸ்ஸாலை சந்திக்கிற ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா ஹஸ்ஸால், ஹஸ்ஸாலே லவ் சதரத்தஹு பிஸௌபிக லகான கைரன் லக், நீங்கள் மாயிஸ் உங்களோட ஆடையால் மறைத்திருந்தால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்குமே. என்ன அப்படின்டா, உங்களுக்கு வீட்டுக்குள்ளே 4 சுவர்களை வச்சு இதை முடிச்சிருக்கலாமே, ஏன் பகிரங்கப்படுத்தி யோசிச்சிங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இது எதை சொல்லுது, அவர் தௌபா தாகத்தில் போய் தான் கேட்டார், அதை வாங்கினார். இங்கே ஹஸ்ஸாலுக்கிட்ட ரஸியல்லாஹு அன்ஹு வந்து முறையிட்ட நேரம் இவர் என்ன செஞ்சாரு, நீ ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு ஐடியா கேளுன்னு தான் அனுப்பிட. இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தெரியுமா, நீ அதை மறைச்சிருக்கலாமே, கேஸை வீட்டுக்குள்ளே வச்சே முடிச்சிருக்கலாமே, ஏன் பகிரங்கப்படுத்தப்படாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்படியே நடந்தாலும் இலங்கையில் ஹத்தடிக்கிறதுக்கு வழி இல்லை, கல்லடிச்சு கொள்றதுக்கு வழி இல்லை, கண்ணீரும் தௌபாவும் அழுகையும் புழுகையும் தஹஜ்ஜும் தான் இருக்குது. இவ்வளோ தான். இதை கேளு, நீ இதை மானதங்கப்படுத்தி 4 பேருக்கு பகிரங்கப்படுத்திடாத. இஸ்லாம் இந்த விஷயத்தை மிக கவனமாக இருக்கும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போன நேரம் ஒரு கூட்டத்தை கடந்து செல்றாங்க. லஹும் அல்ஃபார் மின் நுஹாஸ், செம்பிலான நகங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நகம் இல்லை, செம்பால நகம். யஹ்மிஸூன வுஜூஹஹும் வ சுதூரஹும், முகங்களையும் நெஞ்சுகளையும் பராண்டி பராண்டி பிச்சு பிச்சு எழுக்கிறாங்க, ரத்தம் வழிந்து கொண்டிருக்குது. மன் ஹாஉலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, செம்பாலான நகம் கொடுக்கப்பட்டு முகத்தில் இருக்கிற சதையையும் நெஞ்சில் இருக்கிற சதையும் பிச்சு பிச்சு திண்டிட்டு இழுத்து கொண்டிருக்கிறவங்க யாருன்னு கேட்டாங்க. ஹாஉலா அல்லதீன யஅகுலூன லுஹுமன் நாஸ் வ யகஊன அராதஹும், இவங்கள் தான் மக்களோட மாமிசத்தை உண்டு புசித்து மானத்தில் கை வைத்தவர்கள் என்று ஜிப்ரீல் விளக்கம் சொன்னார். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஒரு சபதம் எடுப்போம். இப்பொழுது சபதம் எடுப்போம். என்னாவால் எந்த உயிரும் காயப்படக்கூடாது, என்னாவால் எந்த உயிரும் காயப்படக்கூடாது, என் செயலால் எந்த ஒரு மனிதனும் கண்ணீர் சிந்தக்கூடாது, என் சொல் பிறருக்கு மருந்தாக இருக்க வேண்டுமே தவிர விஷமாக இருக்கக்கூடாது. இந்த முடிவுக்கு நாங்கள் வருவோம் என்றால் பிறர் மானம் காத்து நல்லவர்கள் நமக்கு மாறலாம். பிறருடைய மானத்தில் கை வைப்போமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீட்டுக்குள்ளே கேவலப்படுத்திடுவான். மறந்துடாதங்க, அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்கணும். பிறருடைய மானத்தை வாழ வைப்போம். சில காட்சிகளை காணுகின்ற சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து பேசுவோம். இதுவல்லாமல் அதை நாங்கள் பகிரங்கப்படுத்தி நெட்டில் போட்டு சீரழித்து சின்ன பின்னமாக்கி இழிவாக்குவோமாக இருந்தால் இதைவிட கேடுகட்ட ஈனச்செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேசியன்னையும் கேட்டவங்களையும் பிறர் மானம் காத்து சுயமரியாதை காத்து கௌரவத்தோடு வாழ்ந்து அடுத்தவருடைய மானத்தை மீட்டிக் கொடுத்தால் அல்லாஹ் அவனை நரகத்தின் பாதுகாக்கிறான் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா எல்லோருக்கு தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.